Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ இதை மட்டுமே பேஸ் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் போக வேண்டாம். மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. 2024 நடந்த கொஷின் பேப்பர். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க இது மட்டும் படித்தா போதுமான்னு. ஸோ நோ, ஆல்ரெடி நம்ம ஒரு 5 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 6th கொஷின் பேப்பராக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் ரிப்பீட்டட் ரிவிஷன் சொல்லியிருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண அந்த ஜென்ரல் பார்ட்லாம் வருது இல்லைங்களா, ஸோ அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நீங்களே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழில் ஜென்ரல் இருக்கும் இல்லையா, அதாவது மொழியோடு விளையாடு, மொழியை ஆழ்வோம், இந்த பார்ட்டெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். அதில் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 14 சூஸ் தி அப்ராப்ரியேட் சினானிம்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆன்டனிம்ஸ், சூஸ் தி அப்ராப்ரியேட் ஆன்டனிம் ஃபார் தி இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ். அதாவது நமக்கு எக்ஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்பான்ஸோட சினானிம் கேட்டிருக்காங்க. தென் ஷட், கமிஷன். ஸோ இந்த மாதிரி 3 வேர்ட்ஸ் ஃபார் சினானிம்ஸ் அண்ட் தென் 3 ஃபார் ஆன்டனிம்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் 7 ப்ளூரல் ஃபார்ம். இதில் வந்து ஜென்ரல் பார்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம். என்னென்னா ப்ளூரல் ஃபார்ம், சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ்லாம் வந்து அந்த வேர்டோட பிஃபோர் ஆட் பண்ணுறது ப்ரிஃபிக்ஸ், ஆஃப்டர் த வேர்ட் வந்து சஃபிக்ஸ். ஸோ அது கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்பான்ஷன் ஃபார் த அப்ரிவேஷன் GSSLV. ஸோ இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அப்ரிவேஷன், எக்ஸ்பான்ஷன் எல்லாமே. அடுத்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கிவன் பிலோ. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 11 பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு பாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எதோட நம்ம சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி, ஏதாவது 2 வேர்ட்ஸ் கம்பைன்ட் ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்டு இல்லைங்களா, அந்த மாதிரி. அடுத்து 12th fill in the blank with most appropriate ப்ரிப்போசிஷன் நீங்கள் ரெடி பண்ணணும். அடுத்து 13th பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபார்ம், அப்ராப்ரியேட் டென்ஸ் நம்ம பண்ணணும். அது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டா இல்லை பாஸ்டா, பர்ஃபெக்டா, அந்த மாதிரியான டென்ஸ் என்ன ஃபார்ம்னு கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். அடுத்து 14th பார்த்தீங்கன்னா சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் லிங்கர் வந்து லிங்கர் ஃபார்ம் ஃபார் த given 4 alternatives கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பார்ட் 2 செக்ஷன் 1 ப்ரோஸ். 3 into 2 6 marks, 2 mark questions, 4 questions கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃப்ரம் ப்ரோஸில் 4 questions. அதிலிருந்து நீங்கள் எனி 3 சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ எப்போவுமே இங்கிலீஷை படிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன படிக்க சொல்வேன் அப்படின்னா மெமரி போம். அதுக்கு அடுத்தது புக் பேக்கில் இருக்கிற சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஜென்ரல் பார்ட், கிராமர் பார்ட், இது எல்லாமே பார்த்துருங்க. அடுத்து லெட்டர் ரைட்டிங்கில் அடுத்து காம்போசிஷன் மாதிரி புக் பேக்கில் இருக்கும் இல்லையா, அது அட்வர்டைஸ்மெண்ட், இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அடுத்தது பேராகிராஃப் கொஷின். ஃபைனலாக 2 மார்க் வாங்க. ஏன்னா 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ்லேருந்து 6 மார்க்ஸ் கேட்பாங்க, அடுத்து போம்லேருந்து 6 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா நம்ம டைம் இல்லாமல் மிஸ் பண்ணுற பார்ட்டில் 6 மார்க்ஸ் போகிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் மார்க்ஸில் வந்து நம்ம அதில் மிங்கிள் பண்ணி விட்டுடாதீங்க. அதனால் ஃபைனலாக 2 மார்க் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். செக்ஷன் 2 போயட்ரி. இது போம்லேருந்து கேட்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸோ, போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஷின்ஸ். இதுலேயும் 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 கிராமர். 3 into 2 6 மார்க்ஸ். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸா. ஸோ நமக்கு வந்து 3 கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு கொடுத்துருக்கிறது 5. ஸோ இந்த 5ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ஸ் வந்து கிளியராக தெரியும். ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ், அது எந்த ஃபார்மில் கேட்டாலும் எனக்கு தெரியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை வந்து போல்டாக ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச், ஓகேங்களா, அது தெரியும்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஈஸியாக இருக்கும். அண்ட், பட், ஆர், இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி அந்த சென்டென்ஸை நம்ம எழுதிடுவோம். சரிங்களா. அடுத்தது rearrange the words in the correct order to make a meaningful sentence. ஸோ 26th பார்த்தீங்கன்னா வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அதாவது ஜம்பிள்டு வேர்ட்ஸ், அதுக்கான கரெக்ட் ப்ராப்பர் சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். தென் 27 பார்த்தீங்கன்னா பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். பங்க்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், அட் எண்டிங் வித்
அது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப், இல்லைனா கொஸ்டின் மார்க், அதே எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்தால் எக்ஸ்க்ளமேஷன், இது போட்டிங்கனாலே 1 மார்க் கிடச்சிரும். ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர், அடுத்து எண்டிங், இது பண்ணிங்கன்னா 1 மார்க். இன் பிட்வீனில் ஏதாவது இன்வெர்டட் கமாஸ் வருதா, எக்ஸ்க்ளமேஷன் இல்லை கமாஸ் என்னன்றதை அது நீங்கள் சப்போஸ் எனக்கு தெரியலன்னா இதை மட்டுமாவது நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலில் எனி 3 நீங்கள் ஆன்சர் பண்ணணும். செக்ஷன் 4 வந்து கம்பல்சரி கொஷின். இது வந்து கைட் த ஸ்ட்ரேஞ்சர் ஹூ வாண்ட்ஸ் டு விசிட் தி ஹாஸ்பிட்டல், அந்த டைரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும். அதுக்கு இட் கேரிஸ் 2 மார்க்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் ப்ரோஸ். பார்ட் 3 ப்ரோஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க கொஷின்ஸு, பேராகிராஃப் கொஷின். ஸோ எனி 2 கொஷின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். 2 × 5 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சைட் ஹெட்டிங்ஸ் நீங்கள் வந்து போடணும். சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா ஸ்டார்ஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா பேராகிராஃபாக எழுதலாம். சரிங்களா? ஸோ எந்த ப்ரோஸ் வந்து எந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுமோ அந்த 2 கொஷின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 2 போம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், இதில் 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4ல் 2 கொஷின்ஸ் எப்போவுமே போம்லேருந்து கேட்பாங்க. அடுத்த 2 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போம் லைன்ஸ், ஒரு 4 லைன்ஸ் போம்லேருந்து கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இது கேட்பாங்க. அப்படி இல்லையா 4th கொஷின் பேராஃப்ரைஸ், அந்த போம் லைன்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 4 பேட்டர்னில் எனக்கு கொஷின் ஆன்சரே பெஸ்ட்டு மேம், கிளியராக நான் எழுதிடுவேன் அப்படின்றவங்க கொஸ்டின் ஆன்சர் சூஸ் பண்ணிவிடுங்க. அந்த கொஸ்டின் ஆன்சரும் நீங்கள் பேராகிராஃப் கொஷின் எழுதும் போது எப்படின்னா சைட் ஹெட்டிங்ஸ் எழுதுறீங்களா, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்களா, அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட போம் லைன்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா இன்வெர்டட் கமாஸ் போட்டுட்டு ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னமும் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் போடுற இடத்துல கரெக்டாகவே இருந்தாலும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க்ஸ் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ 4.5 போடுற இடத்துல நம்ம அந்த கொட்டேஷன்லாம் கொடுத்து எழுதணுன்னா 5 மார்க்ஸ் அப்படியே போடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஈவன் மெமரி போமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அதை நம்ம ஆல்ரெடி மெமரி போம் அந்த டைப்பில் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அந்த போம் லைன்ஸ் நமக்கு தெரியும். மெமரி போமில் நம்ம மெமரைஸ் பண்ணதுனால அந்த போம் லைன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ கொட்டேஷன் மார்க் போட்டுட்டு, அதாவது இன்வெர்டட் கமாஸ் போட்டுட்டு அது கோட் மாதிரி நீங்கள் அந்த பேராகிராஃப்க்கு எழுதணும். அடுத்த பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் அதோட போம் லைன்ஸை இன்வெர்டட் கமாஸ் போட்டுட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா அது இன்னும் நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும். ஃபுல் மார்க்ஸும் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போமோட 2 பேராகிராஃப் கொஷின். இல்லை மேம் அது மெமரி போம் இல்லையா, நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனுக்கான லைன்ஸ் போம்லேருந்து பார்த்துட்டு ஏதாவது 2 லைன்ஸ் நீங்கள் வந்து அந்த பேராகிராஃப் கொஷின் படிக்கும் போதே மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து 35th பார்த்தீங்கன்னா போம் லைன்ஸ் கொடுத்துட்டு இதுதான் சொன்னேன், ரைமிங் வேர்ட்ஸ் ஈஸி, ரைமிங் ஸ்கீம் ஈஸி, அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஈஸி. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் மட்டும் கொஞ்சம் நான் வந்து லேக் ஆகிறேன் அப்படின்னா, ஒரு போம் படிக்கிறீங்களா, பேராகிராஃப் அதாவது போமில் என்னென்ன படிக்கிறீங்க, அப்ரிசியேஷன் கொஷின் படிக்கிறீங்க, பேராகிராஃப் கொஷின் படிக்கிறீங்க, அப்படியே சேர்த்து அந்த போம் லைன்ஸில் என்னெல்லாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருதோ நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் போடும்போதே அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்திருக்கிறதுனால, இந்த வேர்டு வந்திருக்கிறதுனால இது மெட்டாஃபர், இந்த வேர்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன், அந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை மெமரைஸ் பண்ணிவிடுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து 36 பார்த்தீங்கன்னா பேராஃப்ரைஸை ஃபாலோயிங் ஸ்டான்ஸா போம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பேராஃப்ரைஸ் பண்ணும். இதுக்கும் ஹெட்டிங்ஸ் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் இதை அட்டென்ட் பண்ணலாம். செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஆல்வேஸ் சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா, ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். நம்ம சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். கண்டென்ட் இந்த சென்ஸ் என்ன ஸ்டோரி என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் தரோவாக இருக்கீங்களா, தரோவாக இருந்தீங்கன்னா அப்போது அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக நமக்கு கொடுத்துருக்க லைன்ஸ் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கடுத்து இது நடந்தது, நெக்ஸ்ட் இது நடந்ததுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆன்சர் எனி ஒன்னு கேட்டிருக்காங்க. எய்தர் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர், இல்லைனா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின் தட் ஃபாலோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். எது உங்களுக்கு கரெக்டாக தெரியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து செக்ஷன் 4 ரைட்டிங் பார்ட்டில் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் 4 × 5 20 மார்க்ஸ், ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நீங்கள் இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து எனி 4 சூஸ் பண்ணணும். எப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட், ஓகேங்களா. அடுத்தது
letter to a sports store ordering for sports goods for your school. அடுத்து நோட்டீஸ், ரைட் நோட்டீஸ் அபவுட் அ புக் எக்ஸிபிஷன் டு பி ஹெல்ட் இன் யோர் ஸ்கூல், நோட்டீஸ் ரைட்டிங். அப்படி இல்லைன்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், பிக்சர் கொடுத்துருக்காங்களே அது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஹெட்டிங் எழுதணும், ஒரு டாபிக் நீங்கள் கொடுக்கணும், அது ரிலேட்டடாக ஒரு 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? 5 சென்டென்சஸ் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் 7 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த 2 பாயிண்ட்ஸில் டேக்கிள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து 43 பார்த்திங்கன்னா சம்மரி, மேக் நோட்ஸ் ஆர் சம்மரி. ஸோ 4 அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று, லெட்டர் ரைட்டிங் ஒன்று, நோட்டீஸ் ரைட்டிங் ஒன்று, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ் கொடுத்துட்டு நோட் மேக்கிங் கொடுத்துருக்காங்க, இல்லைனா சம்மரி ரைட்டிங் நீங்கள் எழுதணும். இந்த ஃபைலில் நீங்கள் எனி 4 சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இது போக ஒன்று கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ 6 கொடுத்துட்டு எனி 4 இல்லையா, எரர் ஸ்பாட் த எரர் உங்களுக்கு கிளியராக தெரியும்னா இதை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இதில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இப்போ இதில் கொடுத்துருக்க 5மே கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தால் தான் நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இதோட ஸ்பாட் த எரர் எனக்கு கிளியராக தெரியும் மேம், இதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினை 44 டச் பண்ணுங்கள். சரிங்களா? செக்ஷன் 5 மெமரைட்டர் கம்பல்சரி. இது 5 மார்க் நம்ம கையில் இருக்குது. ஏன்னா மெமரி போம் ஸ்டார்டிங்லேருந்து எதெல்லாம் மெமரி போமோ அதை ஃபுல்லாக தரோவாக இருங்க, கிளியராக சீக்கிரமாக ஆன்சர். அதாவது நீங்கள் போமோட நேம் எழுதுங்க, என்ன லைன்லேருந்து எந்த லைன் கேட்டிருக்காங்க அதுக்கு உண்டான பங்க்சுவேஷன் மார்க்லாம் கிளியராக கொடுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொடுங்க, ஆத்தர் நேம் எழுதுங்க, 5 மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்ட் 4 சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 × 8 = 16. ஸோ நமக்கு 46ல் இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ சிம்பிள் சென்டென்ஸ்லேயே ஃப்ரேம் பண்ணி ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் நீங்கள் எழுதுங்க. அடுத்து பார்ட் 5 ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் 4 × 2 = 8 மார்க்ஸ். ஸோ நமக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, பேசேஜ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுமே அட்டன் பண்ணும். பேராகிராஃபில் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும். அண்ட் தென் ரீட் த ஃபாலோயிங் போம் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. போம் ரிலேட்டடாக அதுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் போமை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் நீங்கள் தரோவாக அதிலே தான் இருக்குது ஆன்சர். அந்த போம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஜென்ரல் பார்ட் இருக்கும். ஒன்ஸ் நல்லா தரோவாக அந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் ஆன்சர் எழுத நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும், ஓவர் ரைட்டிங் வேண்டாம். சரிங்களா? அடிச்சு எழுதும் போது அது ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிவிடும். நல்லா தெளிவாக எழுதுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே அந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ போயிட்டுருக்கு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.